அநேக சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக மனித வல்லமைகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வன் கண்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பொய் வசனிப்புகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக எதிரான ஆயுதங்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக எதிரான நாவுகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பொய் சாட்சிகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் எனக்காய் கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் உயர்த்தும் போது எப்படிப்பட்ட நிலை இருக்கணும்னா, துன்மார்க்கன் அறுப்புண்டு போயிருக்கணும். தடுக்கிறவனை வந்து உரிமை பாராட்டக்கூடாது, கெடுக்கிறவனை வந்து இருக்கிறது கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு தர நன்மை நான் சுதந்தரித்து விட்டு அந்த சுதந்தரித்த நன்மையை வச்சு நான் வேதனையோடு இருக்கக்கூடாது. காரணம், அவர் தருகிற நன்மையில எது கூட்ட மாட்டார், வேதனை இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணி செய்யறார். எந்தெந்த இடத்துல இளைப்பாறுதல இது நமக்கு தெரியாம நம்ம வற்புறுத்தி, ஆண்டவர் எனக்கு இப்ப செய்யுங்க இப்ப செய்யுங்க. அநேக காரியத்தை நம்ம ரொம்ப கேட்டா செஞ்சிருவார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் ஏன் சிலதெல்லாம் செய்யாம பிடிச்சு வச்சு செய்யறாருன்னா, ஆமா நான் செய்யும் போது நீ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து இளைப்பாறு. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே நீங்க இளைப்பாறுதலை தந்த பிறகு எனக்கு நன்மையை செஞ்சா போதப்பா, என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, தடுக்கிறவன் இருக்கக்கூடாது, கெடுக்கிறவன் இருக்கக்கூடாது,